நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு காட்ட போறேன். அதாவது இத்தனை நாட்களாக நம்ம பாத்தீங்கன்னா இந்த இருசக்கர வண்டி ஓட்டுறது, அப்புறம் இந்த ஞானங்களுடைய விஷயங்களை தனிமையா பேசுறது, இது ரெண்டையும் தான் காட்டிட்டு இருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி ஒரு விஷயத்த காட்டலான்னு முன் வந்திருக்கேன். அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, 2 பேரை வைத்து அவங்களுக்குள்ள ஒரு உரையாடலை ஏற்படுத்தி அவங்க 2 பேரும் பேசுறத ஒருத்தர் கேள்வி கேட்பாரு, இன்னொருத்தர் பதில் அளிப்பாரு. அது ரெண்டையும் நம்ம பதிவு பண்ணி உங்களுக்கு வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான முயற்சியில தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் முன் வந்திருக்கிறேன். அதனால பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள், இந்த உரையாடலை பற்றிய கருத்துக்களை மறக்காம இந்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிட்டு போயிருங்கப்பா. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மணியை கிளிக் பண்ணி ஆள்ல போட்டு விட்டுருங்க. அப்போதான் நம்ம சேனல் மேலும் மேலும் ஓஹோன்னு வளர்ந்து விட்டு இருக்கோம். அதனால சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுக்கு அல்லாவுக்கும் அவுலியாக்களுக்கும் உள்ள வேறுபாட்டை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அப்படி நீங்கள் வேறுபாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது அது எவ்வாறான வேறுபாடு என்பதை நீங்கள் தெளிவாக கேட்டால்தான் அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற முடியும். அதாவது அவுலியாக்களிடமிருந்து நாங்கள் அனைத்தையும் அல்லாவிடம் தான் கேட்பது அனைத்து விஷயங்களும். ஆனால் அவுலியாக்கள்கிட்ட இது கேட்கக்கூடாது, இது அவங்கள்ட்ட அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு இதுகள் இருக்குது, பிரச்சனை நிறைய இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் நமக்கு விவரமாக சொல்லித்தாங்க. தெளிவுபடுத்தி தரும்படி கேட்டு போகின்றீர்கள். ஆமாம். அதாவது அவ்வாவிடத்திலே தான் எங்களுடைய சகல தேவைகளை நீங்கள் கேட்க வேண்டும். வேறு அவுலியாக்களிடம் அல்லது நபிமார்களிடம் இப்படியான யாரிடத்திலும் கேட்கக்கூடாது. அதான் எங்களுடைய கேள்வி. ஆமாம். அப்படியாக இருந்தால் இந்த உலகத்திலே மனிதன் தன்னுடைய எந்த தேவையாக இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், வேறு யாரிடத்திலும் கேட்கக்கூடாது என்ற அடிப்படையிலே நீங்கள் கேட்கின்றீர்கள். அப்படியான அந்த அடிப்படையில் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்குரிய பதில் என்னவென்றால், அல்லாஹு தஆலா இந்த எல்லாவற்றையும் அல்லாஹ்தான் படைத்திருக்கின்றான். அவனை தவிர இந்த உலகமன்றோ உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் என்றோ இங்கு ஒன்றுமே இல்லை. அந்த அடிப்படையிலே நான் நோக்குகின்ற பொழுது, அதாவது அவனை தவிர ஒன்றும் இல்லை, ஒரு அணுக்கூட இல்லை, முழுதுமாக அவன்தான் இந்த உலகத்திலே இருந்து கொண்டு இருக்கின்றான் என்ற அடிப்படை தத்துவத்தை விளக்குவதுதான், அதுக்குத்தான் ஏகத்துவம் என்ற பெயர் அங்கே குறிக்கப்படுகின்றது. அதல்லாமல் அல்லாஹ் வேறு, ரசூல் வேறு, அவுலியாக்கள் வேறு, இன்னும் ஏனைய உலகத்திலே இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக கோடிக்கணக்கிலே பிரித்து பார்ப்பதற்கு ஏகத்துவம் என்ற பெயர் கிடையாது. ஏகத்துவம் என்று சொல்லக்கூடியது ஏகமாக எல்லாமுமாக ஒரே தத்துவத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒன்றுக்குத்தான் ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த பேர் குறிப்பிடுகின்றது. ஆகையினாலே அந்த ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய செயல்பாட்டை தான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். அந்த இடத்துல இப்பொழுது நீங்கள் பாருங்கள், அவ்வாறிடத்தில் தான் உங்களுடைய சகல தேவைகளையும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். வேறு யாரிடத்திலும் எந்த தேவையை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லும் பொழுது, அதே நாங்கள் வெளிப்படையாக நோக்குகின்ற நேரத்திலே, உள்படையாக அல்ல வெளிப்படையாக நாங்கள் நோக்குகின்ற காலத்திலே எல்லா தேவைகளையும் சகல தேவைகளையும் நாங்கள் அவ்வாறிடத்தில் தான் கேட்க வேண்டும் என்ற வாத பிரதிவாதங்களுக்கு நான் நினைக்கின்றேன். அது பிழையான ஒரு வாதம் என்று நான் நினைக்கின்றேன். காரணம் என்னவென்றால், உதாரணமாக நீங்கள் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அவ்வாறிடத்தில் தான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறக்கூடிய நீங்களேயே உங்களுடைய தேவைகளை அனைத்தையும் என்று நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். 1, 2, 3 என்று குறிப்பிடுவதில்லை. அனைத்தையுமே நீங்கள் எங்களுடைய தேவைகளை நாங்கள் அவ்வாறிடத்தில் தான் கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்று குறிப்பிடுகின்றீர்கள் என்றால், நீங்கள் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கூற்றின்படி, எங்களுடைய கூற்றின்படி அல்ல, உங்களுடைய கூற்றின்படி அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்களோ என்ன செய்கின்றீர்கள் என்று பார்த்தால், உங்களுடைய இதர தேவைகள் அனைத்தையுமே எங்கெங்கிருந்து உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியுமோ அந்தந்த இடங்களுக்கு சென்று உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். அதில் ஒரு சிலவற்றை நான் குறிப்பிட்டு காட்ட வேண்டும் என்று சொன்னாலும்
அதை காட்ட முடியும். எவ்வாறென்றால், உதாரணமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைக்கு சற்று பணம் தேவைப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்படியாக இருந்தால் உங்களிடத்திலே அந்த பணம் இல்லை என்றும் வைத்துக் கொள்வோம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? உங்களுடைய ஏதோ உங்களுக்கு தெரிந்த ஒரு பண வசதி உள்ள ஒரு தனவந்தரிடம் சென்று உங்களுடைய அந்த பிரச்சனையை அவரிடத்தில் முன்வைத்து, இந்த எனக்கு சற்று பணம் தாருங்கள் என்று அவரிடத்தில் நீங்கள் கேட்டு உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக் கொள்கின்றீர்கள். இப்போது அம்மாவுடன் கேட்டு பெற்று அம்மாவுடன் தான் என்னுடைய தேவையை நாம் பெற்றுக்கொண்டேன் என்ற அந்த இடம் சரியாக வருகின்றதா என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். இதே நேரத்திலே உங்களுக்கு ஒரு நோய் வந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் உங்களுடைய அடிப்படையில் பார்த்தால் நீங்கள் ஏதோ ஒரு மரத்தடியிலே போய் இருந்து அந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும், அல்லது வேறு ஏதோ ஒரு உங்களுக்கு தெரிந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் கேட்க வேண்டும். ஆனால் அப்படி நீங்கள் கேட்பதில்லை. நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்றால், அல்லது தோழில் முடி கேட்க வேண்டும், அது ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன செய்ய என்றால், நோய் வந்து விட்டது என்றால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்றால் ஒரு வைத்தியனை நாடுகின்றீர்கள். அந்த வைத்தியத்திலே என்ன செய்கின்றீர்கள் என்றால், எனக்கு இப்படியான ஒரு நோய் வந்து விட்டது, ஐயா டாக்டரே பெரியவரே என்று சொல்லி அவரிடத்தில் வைத்தியத்தை செஞ்சு எப்படியோ என்னுடைய நோயை குணமாக்கி தாங்கள் என்று அந்த வைத்தியரிடம் தான் கேட்கின்றீர்கள். அதே தவிர அல்லாஹ்விடம் கேட்பதாக நான் காணவில்லை. அப்படியாக நீங்கள் அல்லாஹ்விடம் எல்லா என்னுடைய தேவைகளையும் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த திட்டத்திலே நீங்கள் இருப்பவர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும் உங்களுடைய கொள்கையின்படி. ஆனால் நீங்கள் அப்படி செய்யவில்லை. உதாரணமாக சோறு தேவை என்றால் தன்னுடைய மனைவியிடத்தில் தான் போய் எனக்கு சோறு தான் என்று கேட்டுள்ளீர்களே தவிர வேறு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சோறு கேட்கவில்லை. இப்படியாக நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த தேவையாக இருந்தாலும் அந்தந்த தேவைகளை மனிதனால் பூர்த்தி செய்யக்கூடிய எந்தெந்த இடங்கள் எந்தெந்த மனிதன் இருக்கின்றானோ அந்த மனிதனிடத்திலே நீங்கள் சென்று அந்த மனிதனிடம் சொல்லி அவனிடத்திலே இருந்து உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதைத்தான் நான் பார்க்கின்றேன். அந்த இடத்திலே நீங்கள் இறைவனிடம் கேட்பதாக நான் காண்பவில்லை. ஆகையினாலே இப்படியான ஒரு கூட்டு அவ்வாறு என்று சொல்லக்கூடியது அவ்வாறு இல்லை. அவ்வாறிடத்தில் தாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றிருந்தால், இப்படி யார்கிட்டையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்றிருந்தால், இப்போ உதாரணமாக இன்னும் ஒரு கருத்தையும் நான் அந்த இடத்தில் சொல்கின்றேன். நீங்கள் அவ்வாவிடம்தான் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு மனிதரிடத்திலேயும் சென்று தன்னுடைய தேவைகளை கேட்கின்றீர்கள். அப்படியாக இருந்தால் இந்த கீழான நிலையிலே இருக்கக்கூடிய இந்த மனிதனிடத்திலே நீங்கள் சென்று உங்களுடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், ஏன் உயர்தரமான அல்லாஹுக்கு நான் பொருந்தி கொண்ட நல்லடியார்கள் என்று சொல்லக்கூடிய அவுலியாக்களிடம் கேட்பதிலே என்ன ஆட்சேபனை உங்களுக்கு இருக்கின்றது என்பதை நான் உங்களிடத்திலே கேட்கின்றேன். இந்த மனிதனை விட எத்தனை பணிகளை கடந்து அல்லாஹ்விலே நேசம் கொண்டு அவனாகி கொண்ட அந்த அவுலியாக்கள், அந்த உயர் தரஜாவை பெற்ற அந்த அவுலியாக்களிடம் ஏன் உங்களுக்கு கேட்க முடியாது என்று அந்த ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு கேட்கின்றேன். இவர்களிடம் சாதாரண ஒரு மனிதனிடத்திலே உங்களுடைய அன்றாட தேவைகளை உங்களுக்கு கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் என்று இருந்தால், ஏன் இந்த அவுலியாக்களிடம் உங்களுக்கு கேட்க முடியாது என்பதை பற்றி நான் உங்களுக்கு கேட்கின்றேன். ஆகையினாலே உங்களுடைய இந்த பிறவாதங்கள் அத்தனை பிழையான வாதங்கள் என்பதை நான் தெளிவுபடுத்துகின்றேன். காரணம், அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஏகமும் ஒரே ஏகத்துவம் என்று சொன்னால், அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அவனை நாம எல்லா தத்துவ வழிபாடுகளும் அவனுடைய ஒரே தத்துவத்தின் கீழ்த்தான் அவைகள் வழியாகின்றன தவிர மழை ஒன்றோ தண்ணி ஒன்றோ காற்று ஒன்றோ நெற்போடு இப்படி பல்வேறு தரப்பட்ட ஒவ்வொன்றாக பிரிந்து தனித்தனியான வழிபாடுகள் இல்லை. எல்லாம் ஒரே தத்துவத்தின் கீழ் இருந்துதான் அவை வழிபட்டு கொண்டன. அதுதான் நம்ம அம்மான்னு சொல்லக்கூடிய தத்துவம். அந்த தத்துவத்தின் கீழே தான் அத்தனையுமே கொண்டது. அதே தான் ஏகமும் ஒரே குடையின் கீழ் ஒரே தத்துவத்தின் கீழ் ஒளியாகி கொண்டிருப்பதனால அதுதான் ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய. இதில் கருப்பொருட்கள் இன்னும் அதிகமாக சொல்லொன்னாத அளவிலே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் எங்கே கூறுவது எனது நோக்கம் இல்லை, அவற்றை கூற தேவையும் இல்லை, அவற்றை கூறுவதால் நீங்கள் பயனடைய போவதும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். ஆகையினாலே அவ்வாறிடத்திலே தான் கேட்க வேண்டும், அவுலியாக்களிடம் கேட்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த வாதம் முற்றிலும் பிழையான ஒரு வாதம் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டேன். இந்த நேரத்திலே இன்னும் ஒரு சிறிய ஒரு பாடலையும் நான் உங்களுக்கு பாடிக்காட்ட விரும்புகின்றேன். அதையும் உங்களால் முடிந்தால் முயற்சி செய்து பாருங்கள், உங்களுக்கு விளங்குகின்றதா என்பதை பார்ப்போம். தந்தையால் அடித்தே தாய் மொழியில் நான் தவழ்ந்தும் தன்னிலையை தான் அறியே மறந்தே இங்கு வந்து வினையே
தந்தையால் உருவெடுத்தேன் தாய் மடியில் நான் தவிர்ந்தும் தன்னிலையை தான் அறிய மறந்தேன். இங்கு இங்கு வந்து எளிமையை சுமந்தேன். ஆண்டவனே உன்னை அறிய ஆயிரமாய் ஜெபித்தேன். ஆண்டவனே உன்னை அறிய ஆயிரமாய் ஜெபித்தேன். அத்தனையும் வீணானதாலே இங்கு வந்து வேதனையில் நொழிந்து போனேன். இங்கு வந்து வேதனையில் நான் அழிந்து போனேன். தந்தையால் உங்களுடைய தாய் மடியில் நான் தவழ்ந்தும் தன்னிலையை நான் தான் அறிய மறந்தேன். இங்கு வந்து சுமந்தேன். ஆகவே இந்த பாடலை உங்களுக்கு முடிந்தால் நான் எதை குறிப்பிடுகின்றேன் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தி பாருங்கள். முடிந்தால் தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதை கூறி இந்த இடத்திலே எனது இந்த சிறிய இந்த உரையாடலை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி, வணக்கம். இப்போது இந்த காணொலியில இந்த ஜியாரங்கள், தர்காக்கள் மற்றும் இந்த சித்தர்களை பற்றி நம்ம நிறைய பேசியிருந்தோம். பேசினது மட்டும் இல்லாம உங்களுக்கு இவர் யாருங்கிறது தெரியாம இருந்திருக்கும். இவர் யாருன்னா என்னுடைய அப்பா தான். ஸோ இவர்கிட்ட நான் இப்போ நீங்க பாக்குறதுக்காக, நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு பேட்டி மாதிரி பேட்டி காண போறேன். அதனால நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த பேட்டியை ஆரம்பிக்கலாம். அப்பா, உங்களுடைய பேர் என்ன? என்னுடைய பேர் சலாவுதீன். சலாஹுத்தீன். உங்களுடைய பேர் அருமையாக உள்ளது. உங்களுடைய ஊர் எது? என்னுடைய ஊரோ பிறந்த ஊரு கெக்கிராவா. கெக்கிராவில் ஹோராப்பல் என்ற கிராமம். தற்போது நான் இந்த கண்டலம் 6ஆம் கொள்கையில் நான் இப்பொழுது வசித்து கொண்டு இருக்கின்றேன். நீங்கள் உங்களுடைய சிறு வயதில் எங்கே கல்வி கற்றீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள. என்னுடைய சொந்த கிராமத்திலே தான் நான் கல்வி கற்றேன். ஹோராப்பொலையில் கல்வி கற்றீர்கள். ஆமாம். ஹோராப்பொலை என்பது இலங்கையில் எந்த மாவட்டத்தில், எந்த பிரதேசத்தில் அமைந்தது? அது வந்து ஹோராப்பொலை என்று சொல்லக்கூடிய கிராமம் வடமத்திய மாகாணம் அனுராதபுரத்திலே இருக்கக்கூடிய கக்கிராவை என்ற தொகுதியிலே அந்த ஊர் அமைந்திருக்கிறது. உங்களுடைய ஆரம்ப கால அதாவது சிறு வயதிலே நீங்கள் கல்வி கற்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் பாடசாலைகள் மற்றும் இந்த கல்வியினுடைய இந்த அமைப்புகள் எவ்வாறு இருந்தது? அது அப்போது இந்த கல்வி திட்டத்திற்கும் இப்போது உள்ள கல்வி திட்டத்திற்கும் நிறைய மாற்றங்கள் இருப்பதை நான் காண்கின்றேன். அதனால் அப்போதைய உள்ள பழைய கல்வி பாடத்திட்டத்தின்படி தான் நாங்கள் கல்வி கற்றோம். அவ்வளவுதான் அதை பற்றி சொல்ல முடியும். அப்ப நீங்க இப்போ இப்படியான கருத்துக்கள், அதாவது எப்படியான கருத்துக்கள் என்றால் இந்த ஜியாரங்கள், தர்காக்கள், சித்தர்கள் இவர்களை பற்றி நீங்கள் முற்றுமுழுதாக ஒரு உண்மையை சொல்கிறீர்கள் என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு சில தரப்பினர்கள் இதற்கு எதிராக விமர்சிப்பார்கள். ஏனென்றால் உலக வழக்கில் நம்ம பார்த்தோம்னா ஒரு நல்லது இருந்தால் அதுக்கு தீங்கும் ஒன்று இருக்கும். இரண்டும் இருப்பதுதானே இந்த உலக வாழ்க்கை. அதனால இந்த ஜியாரங்கள், தர்காக்களை பற்றி நீங்கள் எவ்வாறு கற்று இதன் உள்ளே வந்தீர்கள்? நான் அதிகமாக பெரும் பெரும் ஞானிகளுடைய, சித்தர்களுடைய நூல்கள் வாசிப்பது, அதை பற்றி ஆராய்ச்சி செய்து அவர்களுடைய அந்த ஆராய்ச்சியின் உண்மை தன்மை என்ன என்பதை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்து அதன் மூலம்தான் நான் இந்த ஞானத்தை பற்றிய அறிவுகளை நான் பெற்றுக்கொண்டேன். ஆமாம், தற்போது ஞானத்தை பற்றிய அறிவை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் பொழுது நான் ஏதோ பெரிய ஞானத்துறையிலே பெரிய ஆள் என்று சொல்லி அப்படி ஒன்றும் இல்லை. ஏதோ எனக்கு முடிந்த அளவிலே நான் ஒரு செடிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை தான் நான் கூற வேண்டும். ஆமாம், நீங்கள் கூறும் பொழுது உங்களுடைய அந்த எளிமையான பேச்சு மற்றும் உங்களுடைய அடக்கம் ஒடக்கம் இது எல்லாமே மிகவும் தெளிவாக தெரிகின்றது. அதே போன்று
இந்த ஜியாரங்கள், இந்த தர்காக்கள் மற்றும் இந்த சித்தர்கள் இவர்களை பற்றி இந்த பார்க்கக்கூடிய அந்த விமர்சிக்கக்கூடிய ஒரு தரப்பினருக்கு நீங்க கூறிக்கொள்வது என்ன? அது அப்படியே நான் பொதுவாக யாரையும் குறித்து கூறுவதற்கு இல்லை. அவர்கள் அப்படி விமர்சித்து நடக்கின்றார்கள் என்றால் அது அவர்கள் அந்த சித்தர்களை பற்றி அல்லது தியானங்களை பற்றி அல்லது அல்லாஹுடைய ஏகத்துவ தன்மையை பற்றி அவர்கள் விளங்கிக் கொள்வதில் அவர்களின் குறைபாட்டை தான் நான் கண்டுகொள்கின்றேன். அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது கூறுவதாக இருந்தால் என்ன? அவர்களுக்கென்று நான் தனிப்பட்ட முறையிலே கூறுவதற்கு அதிகம் இல்லை. பொதுவாக நான் பாமர மக்களுக்கென்று தான் கூறுவேனே தவிர அவர்களுக்கென்று நான் ஒன்றை கூறுவதற்கு நான் விரும்பவில்லை. காரணம் என்னென்னா, அவர்கள் தானே தங்களுக்கு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். தாங்கள் தங்களிலே அவர்கள் தன்னுடைய ஆராய்ச்சியை கொண்டு அறிவை கொண்டு அவர்கள் அறிய வேண்டும். அதல்லாமல் நான் அவர்களுக்கு எந்த விதமான அறிவுரைகளும் கூறுவதற்கென்று நான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அறிவாளி இல்லை. ஆனால் அது பிழை என்பதை நான் சுட்டிக்காட்டுவேன். அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் முற்றுமுழுதான பிழை என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்டுவேன். ஆமாம், அருமை. யாரையும் தாக்காத ஒரு அருமையான பேச்சு. அதே போன்று தற்காலத்தில் எப்படி இந்த வாழ்க்கை முறையை பார்த்தோம் என்றால், காலையில் எழுந்திருத்து அவர்களுடைய கடமைகளை செய்து கொண்டு வேலைக்கு சென்று வீட்டில் வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணிவிட்டு தூங்கி விடுகிறார்கள். இது மட்டும் வாழ்க்கை என்று நம்மளால கூற முடியாதல்லவா? ஆமா ஆமா. அதனால் நாம் எதற்காக பிறந்தோம், ஏன் இப்படி இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, இப்படியான பல கேள்விகள் எம் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே இதற்கான ஒரு சிறந்த தெளிவான ஒரு விளக்கத்தை உங்களால் கூற முடியுமா? அதை பற்றி நான் விளக்கம் கூறுவதென்றால், நாங்கள் இந்த உலகத்திலே பிறந்த நோக்கத்தை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுதுவோம், அல்லாஹ் தாலான்னு சொல்லக்கூடிய இறைவன் மனிதனை படைத்தது ஒரு பெரிய நோக்கமாக இருக்கின்றது. அந்த பெரிய நோக்கம் என்னவென்றால் தன்னை அறிதல். தன்னை அறிந்தவன் தான் தன்னுடைய நாயன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவனை கடவுளை அறிந்து கொள்வான் என்பதுதான் ஞானிகளுடைய தத்துவ வசனமாக இருக்கின்றது. அதனால் இவன் உலகத்திலே பிரதானமாக கடவுளை ஆண்டவனை அறிய வேண்டும். அப்போ அந்த ஆண்டவனை அறிவதற்காக வேண்டி தன்னிலே இவன் பாடுபட்டு தன்னை அறியும் போது அது இறைவனை அறிந்ததாக இறுதிய முடியும். தானென்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அதாக இருந்தாலும் கூட தானென்ற இடத்திலே அந்த தன்னுடைய இந்த உடம்பிலே தன்னை ஆராய்ச்சி செஞ்சு தான் இறைவனை தியானித்து அப்படி கடவுளை அடைய முடியும். ஆகவே அதுதான் அவன் செய்து கொள்ள வேண்டிய முக்கியமான வேலையாக இருக்கின்றது. அதே நேரத்திலே உலகத்திலே தன்னை அறிதல், இறைவனை அடைதல் என்ற அந்த பகுதிகள் அப்படி இருந்தாலும் கூட இவர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஜீவன உபாயங்களை தேடிக்கொள்ள வேண்டும். இப்படியான விடயங்களை செய்து கொள்ள வேண்டும். அதை பற்றி எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அதை செய்து கொண்டு கடவுளை இவன் நிறைய தேடி அந்த கடவுளை அடைந்து கொண்டு இவன் உயர்தர பதவியை அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமும் அதே தான். என்னுடைய நோக்கம் நான் என்னை படைத்த இறைவனை நான் அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமே அல்லாமல் வேறு எந்த நோக்கமும் இல்லை. பதிஞ்சவர்களை நாங்கள் சற்று காலம் சென்றதன் பின்னால் அவர்களை வேறு ஒரு இடத்துக்கு எடுப்பது கொஞ்சம் கஷ்டமான விடயமாகத்தான் இருக்கின்றது. அதனால் இளமையிலே அவர்களுக்கு சிறந்த கல்வியை நாங்கள் ஊட்டினோம் என்றால் அந்த குழந்தைகள் நேரான வழியிலே வருவதற்கு இடம்பாடு உண்டு. அப்படி இல்லை என்றால் இவர்களும் அந்த பெற்றோர்கள் எந்த கெட்ட வழியிலே அந்த தீய வழியிலே செல்கின்றார்களோ அதே நிலையில் தான் அந்த பிள்ளைகளும் அடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதான் அதுக்குரிய பதிலாக நான் காண்கின்றேன். ஆமாம், இதை இப்போ நமது காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காக நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறீர்களா? சிறுவர்களுக்காக நாங்கள் சொல்வதென்றால், சிறுவர்களுக்கு நாங்கள் பேசக்கூடிய இந்த சற்று ஆழமான யதார்த்தமான கருத்துக்கள் விளங்குவதற்கு அவர்களால் விளங்கிக் கொள்வது கஷ்டம். ஆகையினாலே அவர்களுக்கென்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. பெரியோர்கள் மாத்திரம் இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியோர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் மூலம் அவருடைய குழந்தைகள் அவர்களுக்கு வழி நடத்த முடியும் அல்லவா? ஆகையினால பெரியோர்கள் புரிந்து தங்களுடைய பிள்ளைகளை தாங்கள் வழிநடத்த முடியும்.
அதான் என்னுடைய கருத்து. பிள்ளைகளுக்கென்று நாங்கள் எதுவும் பெரியாக செய்து விட முடியாது. ஆமாம், அதே போன்று நாம் இறைவனை அடைந்து கொள்வதுதான் நோக்கம் மற்றும் தன்னை அறிதல் தான் நம்மளுடைய, அதாவது பிறந்ததன் நோக்கம் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். ஆமாம், அந்த வழியில் நாம் எப்படி செல்வது, இறைவனை கண்டுகொள்வது எப்படி, அதை பற்றி கூறுங்கள். அந்த வழியிலே நாங்கள் செல்வதென்றால் முதலில் எங்களிடத்திலே பல சீர்திருத்தங்கள் இருக்க வேண்டும். ஆமாம், என்ன அது சீர்திருத்தங்கள் என்று சொல்லும்போது நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எங்களுடைய மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கம் எங்களுக்கு என்ன நன்மையான விடயங்களை செய்து கொள்ள வேண்டும் என்று எழுகின்றதோ, கட்டளை எழுகின்றதோ அதன்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் எந்தெந்த கெட்ட விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது, இதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றதோ அதன்படி நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இது வெளிப்படையான ஒரு நன்மைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால அதை செய்து கொண்டு அதன் பின்னாலே நாங்கள் பல அரிய நூல்கள், அதாவது ஆழமான ஞானத்தை கொண்ட நூல்கள் இருக்கின்றன. அப்படியான நூல்களை நாங்கள் தேடி படித்து அதன் பின்பு அதன் விளக்கத்தை பெற்று அதன் பின்பு அந்த நூல்களின் விளக்கத்தோடு நாங்கள் இறைவனை அடைவதற்கான வணக்க வழிபாடுகளிலே தியானங்களிலே ஈடுபட்டுத்தான் இறைவனை அடைய வேண்டும். அதற்கு கடுமையான முயற்சிகள் செய்யாத வரையில் இறைவனை அடைந்து கொள்வது என்பது ஒரு வாயளவிலே பேசக்கூடிய ஒரு பேச்சாகத்தான் இருக்குமே தவிர அது செயல்பாட்டில் வராது என்பது என்னுடைய கருத்து. மேலதிகமாக எதுவும் உள்ளதா உங்களுக்கு இதற்குரிய பதில்கள்? மேலதிகமாக இதுக்குரிய பதில்கள் என்று சொல்லும் பொழுது இந்த காலத்தை எழுதி கொண்டால் அதிகமான நாங்கள் தான் படித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய படித்தவர்கள் தான் இன்றைக்கு பாமரர்களை எல்லாம் கீழான நிலைக்கு விரிவான நிலைக்கு தள்ளிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அதனாலே அவர்களினால் தான் இன்றைக்கு சமுதாயம் படிக்கட்டு கொண்டு போவதை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனாலே தனக்கு தெரியாதவற்றை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். உங்களுக்கு தெரியாதவற்றை நீங்கள் பிற சகோதரிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக. ஆகவே தான் கற்ற கல்விதான் முடிவான கல்வி. இதற்கு அவ்வாறு எந்த விதமான கல்விகளும் இல்லை என்று முடிவெடுத்து விட்டால் இது அஞ்ஞானத்தின் முடிவாகும். அதனாலே தான் கற்ற கல்வி என்பது என்ன கல்வி? தான் கல்வியை கற்றேன் என்று இருப்பதை விட நான் கல்வியை கற்கவே இல்லை என்ற கீழான நிலைமை இறங்கி நீ கல்வியை தேடினாய் என்றால் நீ கல்வியை பெற்றுக்கொள்வாய். இல்லாமல் நீ அறிந்து கொண்ட கல்வியிலே நான் தான் பெரிய அறிவாளி என்ற தம்பட்டம் அடைந்து கொண்டிருந்தால் ஒரு காலம் இந்த ஞானத்திலே உனக்கு மேலோங்கி போக முடியாது. நீ இறைவனை சந்திப்பது என்பது இதெல்லாம் பகல் கனவாக தான் முடியும். அதுதான் என்னுடைய கருத்து. ஆமாம், நமக்கு எவ்வளவுதான் ஒரு விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் எவ்வளவு கற்றிருந்தாலும் நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற அந்த அகங்காரம் இருக்கக்கூடாது என்று சொல்கின்றீர்கள். ஆமாம், அதை நான் இதுக்கு முன்னே ஒரு வீடியோவில் கூட நான் அதை பற்றி ஒரு பாடல் மூலம் சொல்லியிருந்தேன். கல்லாத கல்வி எல்லாம் கற்றே முதல் ஞானகளே எல்லாருக்கு என்பனிலே மனோன்மணியே. அந்த பாடல் இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்குரிய பதிலாகத்தான் அமைகின்றது. உலகத்திலே கல்வி சாஸ்திரங்கள் நிகழக்கூடிய எத்தனையோ வகையான கல்விகள் எல்லாம் இருக்கின்றது. அந்த கல்விகள் எத்தனை உலக கல்விகளைத்தான் நீ கற்றாலும் இந்த ஞான கல்வி என்று சொல்லக்கூடிய இந்த ஞான கல்வியை இந்த ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ளவில்லையானால் இறுதியிலே நீ இழிவாகுவாய் என்ற கருத்தை தான் அந்த பாடல் எங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கின்றது. ஆமாம், இந்த காணொளி தற்போது நீண்ட நேரமாக செல்வதால் இதனுடைய இறுதி கட்ட கேள்வியாக ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது தற்கால இளைஞர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனை நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் அனைத்திலுமே இருக்கின்றது. அப்படியான ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்க நான் விரும்புகின்றேன். அதாவது இந்த சாதி, மதம், குலம், கோத்திரம் இப்படியான பல விஷயங்களை உள்ளடக்கி தற்காலத்தில் பல கொலைகள் கூட நடந்துகிட்டு இருக்கு. அதற்கான ஒரு சிறந்த ஒரு பதிலை உங்களால கூற முடியுமா இருந்தால் அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும். அதை பற்றி ஒரு பதிலை கூறுங்கள்.
உலகத்திலே அது உங்களுடைய கேள்விக்குரிய பதில் என்று நான் கூறும்போது, உலகத்திலே ஆமா சாதி மதம் உயர்வு தாழ்வு என்று சொல்லக்கூடிய இப்படியான வேறுபாட்டு தன்மைகள் எதுவுமே இல்லை. ஆமா மதங்களும் என் மதமாய் இருந்தாலும் சம்மதம் என்ற ஒரு கருத்து எங்களுக்கு மத்தியிலே நிலவுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கண்டிப்பாக. அதனாலே மதங்கள் சாதி சமயம் உயர்வு தாழ்வு இப்படியான இந்த நிலைப்பாடுகள் முதலிலே மனிதன் உள்ளத்திலிருந்து கலைந்து எறிந்து வீசக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. ஆகையினாலே நான் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன், அவன் உயர்ந்த குலத்தைச் சேர்ந்தவன், அப்படியான ஏற்றத்தாழ்வுகள் எங்களுக்கு தேவையில்லை என்பதை நான் உங்களுக்கு மிகவும் பணிவன்புடன் கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், நன்றி.